டைரக்டர் பத்ரி வெங்கடேஷ். அவர் வந்து ஹேராம் படம் சம்பந்தமாக இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. அதாவது ஃபங்க்ஷன் இல்லை, அந்த படத்தை வெளியே திரையிட்டு அது சம்பந்தமா பேசினாங்க. பத்ரி வெங்கடேஷ், நம்ம ஜெய்பி மணிகண்டன், நம்ம ஸ்ருதிஹாசன், இவங்க 3 பேரும் அதில் கலந்துக்கிட்டாங்க. அதில் கலந்துக்கிட்டதுக்கு கமல் சார் வந்து தேங்க்ஸ் ஃபார் ரிமெம்பரிங் ஹேராம் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. ஒரு ஃபோட்டோ கார்டை, அந்த ஹேராம் ஃபோட்டோ கார்டை. அப்போ அவர் சொன்னார், ஒரு விஷயத்தை நினைவு கூர்ந்தார். என்னன்னா, நம்ம தமிழில் வந்து கைதியின் டைரி அப்படின்னு நம்ம ஒரு படம் எடுத்தோம். உலகநாயகன் கமலஹாசன் கதாநாயகனை நடிக்க பாரதி ராஜா டைரக்ஷனில் பாக்யராஜ் அவர்களுடைய கதை திரைக்கதை வசனத்தில் கைதியின் டைரி எடுத்து மாபெரும் வெற்றி. 1985 பொங்கலுக்கு வெளிவந்து பெரிய வெற்றி பெற்றது. அதே படத்தை ஹிந்தியில் ஆக்ரி ராஸ்தா அப்படின்னு ஒரு படமா எடுத்தாங்க. அதை பாக்யராஜா டைரக்ட் பண்ணாரு. ஸோ அந்த படம் நடிச்சதுக்கு அப்புறம் அமிதாப் பச்சன் கேட்குறாங்க, ஹூ இஸ் த பெஸ்ட் ஆக்டர் இன் த கண்ட்ரி அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சொல்றாரு, கமலஹாசன் தான் பெஸ்ட் ஆக்டர் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்ன ஒரு உதாரணம் சொல்றாங்கன்னா, ஒரு காட்சி. அந்த காட்சி என்னன்னா, ஒரு சர்ச்சில் வந்து ஒரு ஃபாதர் வந்து மோதிரத்தை கொடுக்குறாரு. அந்த மோதிரத்தை வாங்கி ஒய்ஃபாக போற, அதாவது அமிதாப் பச்சன் மாதவி விரல்ல போடுறாரு. இதுதான் காட்சி. இதே காட்சியை தமிழ்ல பார்க்கும் பொழுது ரொம்ப ஒரு நுட்பமான விஷயம் என்னன்னா, அந்த ஃபாதர் கொடுக்குறாரு, கமல் வாங்குறாரு. கமல் டைரக்டா போடல, ஒரு நிமிஷம் போடவா அப்படின்னு அப்படி பாடி லாங்குவேஜ் அப்படி கண்ணால போடவா அப்படின்னு கேட்டுட்டு போடுறாரு. இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்து வர்றது கிடையாது. இதனாலதான் கமலஹாசன் கிரேட்டஸ்ட் ஆக்டரு. இது வந்து எந்த டைரக்டருமோ யாருமோ சொல்லியிருக்க முடியாது. இது கமலுக்கா தோணியிருக்கு. அது எப்படி அது அவர் அறியாம தோணிச்சு, இல்ல அவர் கான்சியஸா பண்ணாரான்னு அது தெரியல. பட் அந்த ஒரு சின்ன சின்ன நுட்பங்கள்ல கமல் தூக்கி சாப்பிட்டுருவாரு அப்படின்னு அமிதாப் பச்சன் சொல்லியிருக்காரு. டைரக்டர் வி சேகர் குடும்ப படங்கள்லாம் எடுத்து பிரபலமானவர். அவர் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதி. அவர் வந்து இந்த இதுல ஒர்க் பண்ணாரு, முனிசிபாலிட்டியில ஒர்க் பண்ணாரு. அதுக்கப்புறம் பாக்யராஜ் அவர்களுடைய அசிஸ்டண்டா சேர்ந்தாரு. அவர்கிட்ட படங்கள்ல ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் தனியா வந்து பொண்ணா இருக்க கத்துக்கணும், விரலுக்கு ஏத்த வீக்கம், நீங்களும் ஹீரோ தான், இந்த மாதிரி நிறைய படங்கள் எடுத்தவர். அவர் உடல்நிலை சரியில்லாமல் கடந்த 10 நாட்களாக போரூர்ல இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில அட்மிட் ஆயிருந்தாரு. இப்பொழுது இன்னைக்கு வந்து உடல்நல குறைவினால் அவர் காலமானாருங்கிற தகவல் வந்திருக்கு. அவருடைய மறைவிற்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.